Hi friends, இன்னைக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வெச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வெச்சதுல கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரா பவுடர், சால்ட், அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு எல்லாமே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஸோ பிகாஸ் சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி எல்லாமே நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகின மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா டோ மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கணுங்க. தவா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா தவாக்கு நான் கோகோனட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அந்த ஆயில் நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச டோவை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி பேன் மேலே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு தவா மேலே வச்சு நல்லா சிம்லேயே வச்சுக்கிட்டு சிம் டு மீடியம் ஃப்ளேமை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மெதுவாக திருப்பிக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் மேலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்லோவாக திருப்பிக்கோங்க. நல்லா ரெண்டு பக்கமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டி ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கீஸ் ரெடி. ஸோ நான் டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வச்சு நாங்கள் டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப், ஃபாலோ, லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.